ஆட்சி அமைக்கிறது தாவேகா. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கிறார் திரு விஜய் அவர்கள். இதான் இப்போது வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ். காரணம், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த தமிழ்நாடு அரசியல் களம் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்குதுங்க. அதாவது தனித்த பெரும்பான்மை இல்லாமல் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு 6 இடங்கள் தேவைப்பட்டுச்சு. இந்த 6 இடங்களை எங்கிருந்து பெறப்போகிறார் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர் 2 இடதுசாரிகளிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் தன்னுடைய ஆதரவை கேட்டார். அவங்க ஆலோசித்து முடிவு செய்வதாக சொல்லியிருந்த நிலையில கடந்த 2-3 நாட்களாக தமிழ்நாடு அரசியல் களமே பரபரத்து கொண்டிருந்த ஒரு சூழலில் தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவு கடிதத்தை தாவேகாவிற்கு வழங்கி இருக்கிறார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் மிகச் சரியா சொல்லணும்னா மாலை மணி 5:22. இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தன்னுடைய ஆதரவை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தார், 2 இடதுசாரிகளினுடைய முடிவை பொறுத்து விசிகாவின் முடிவு இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். எனவே கிட்டத்தட்ட அவரும் தன்னுடைய ஆதரவை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் விஜய் ஆட்சி அமைப்பது இந்த நிமிடம் உறுதியாகி இருக்கிறது. அவருடைய பதவியேற்பு விழா எப்பொழுது என்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில மணி நேரங்களுக்குள் அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரக்கூடும் என்பதை சொல்லிட்டு, என்ன நடக்கும்? விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்த அரசு எதை நோக்கி செல்லும்? ஒரு தனித்த பெரும்பான்மை இல்லாத அரசாக இருக்கிறது. என்னென்ன சவால்கள் இருக்கும் என்பதை பற்றி விரிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ச்சியா தமிழ் கேள்வியில ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றோம். ஊடக விவாதங்களிலும் ஒரு விஷயத்த நான் வலியுறுத்தி வருகிறேன். நான் மட்டுமல்ல, விஜயை கடுமையாக விமர்சித்தவர்களும் கூட ஒரு விஷயத்த வலியுறுத்தி வர்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் முறை அப்படிங்கிறத நேற்று புதிய தலைமுறையிலையும் சொன்னேன், இதற்கு முன்பு நடந்த ஊடக விவாதங்களையும் சொன்னேன், தமிழ் கேள்வியிலும் சொன்னேன். அவர் ஃப்ளோர் டெஸ்டுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதும் நிரூபிக்காததும் அவருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஆளுநர் 118 எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்கவே அழைப்பேன் என்று சொன்ன நிலையில இப்பொழுது அவங்களுக்கு 116 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கிடைத்து விட்டது, 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்த்து. இப்ப இன்னும் 2 பேர் தேவை. அது விசிகாவினுடைய 2 எம்எல்ஏக்களும் அவர்களுக்கு ஆதரவளிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இனி எவ்வாறு இருக்கும், குறிப்பாக சட்டப்பேரவை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. சரி, அதுக்கு முன்பாக விசிகாவும் 2 கம்யூனிஸ்டுகளும் தாவேகா பக்கம் சென்றிருக்கிறார்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை கேட்டால் ஒரு விதத்தில் இது ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் தாவேகா இந்த பக்கம் அந்த பக்கம் போக விடாமல் சமூக நீதியின் பால், சமூக நீதியின் பக்கம், இடஒதுக்கீடு, சமூக நீதி, இருமொழி கொள்கை, மதச்சார்பின்மை போன்ற தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கொள்கைகள், இத தாவேகா எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதபடிக்கு 2 இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் செக் வைப்பாங்க. ஏன்னா இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்த இடத்துலையும் ஐடியாலஜிக்கலா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். அவங்க மிக உறுதியாக அவர்களுடைய ஐடியாலஜில, இப்ப நீங்க இதற்கு முன்பு யூபிஏ அரசாங்கம் இருந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளால் தான் இங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதோ இடத்துல அந்த கடிவாளத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி போனீங்கன்னு வைங்க, சிக்கல். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அஇஅதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சுச்சு. சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது கூட்டணி தர்மத்திற்காக அஇஅதிமுக சிஏஏவை ஆதரித்தது. ஆனால் திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த காலம் உண்டு. பாஜகவின் எந்த விதமான இது போன்ற என்ன சொல்றது, ஒரு மும்மொழி கொள்கையை திணிப்பது, அல்லது நீங்க காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்குவது, முத்தலாக் தடை சட்டம், இது போன்ற கொள்கைகளை பாஜகவால அமல்படுத்தவே முடியல. காரணம், திமுக செக் வச்சது. திமுக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு கையெழுத்து போட்டுத்தான் அந்த கூட்டணியில் இருந்துச்சு. அதுபோல இடதுசாரிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, நீங்க இன்னைக்கு தாவேகாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தாவேகா ஏதோ ஒரு இடத்தில் இடதுசாரி, விசிக உள்ளிட்ட இந்த கட்சிகளினுடைய, இன்னும் உடைச்சு சொல்லணும்னா பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய பாதையில் இருந்து தாவேகா விலகாத வண்ணம் இவங்க கடிவாளம் கட்டி இதை காத்து நிற்கக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், என்ன இருந்தாலும் திமுக கூட்டணியில தான் போட்டிட்டு இருக்கிறாங்க, இவங்க அங்க போய் ஆதரவு கொடுத்தது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சார்ந்து அதுல ஏராளமான விமர்சனங்கள் எழுகின்றன. அது ஒரு புறம். ஆனா இந்த எலெக்ஷன் முடிவுகள் இருக்குல்ல,
இது ஒரு சிக்கலான பின்னலுக்குள் கொண்டு போய் விட்டுடுச்சு எல்லா கட்சிகளையும். என்ன பின்னலுக்குள்? திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, திமுகவால ஆட்சி அமைக்க முடியல. விசிக உள்ளிட்ட அணிகள் எல்லாரும் சேர்த்து, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரையும் சேர்த்தும் திமுகவுக்கு அந்த தனித்த பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ அவங்க எதிர்கட்சி. அதிமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, தாவேகாவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. யாருடைய ஆதரவோடு இப்ப யார் ஆட்சி அமைப்பது? ஊடகங்களில் ஒரு வதந்தி ரெக்கை கட்டி பறந்தது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி. அத திமுகவும் அந்த தவறை செய்யாது என்றே எல்லோரும் சொன்னார்கள். திமுக தலைவரே சொன்னார். ஆனாலும் அந்த ரூமர் 2 நாளா ரெக்கை கட்டி பறந்துச்சு. அப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறது இல்ல. அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, உடனடியாக இன்னொரு தேர்தலை கொண்டு வரலாம். இப்ப இந்த 3 கட்சிகளும் தாவேகாவை ஆதரிக்காமல் போனா அடுத்த வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஇஅதிமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் கூப்பிடலாம், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவை வாங்கலாம். ஆனா தாவேகா அதை செய்யல. தாவேகா அதை செய்யாத பட்சத்துல தேர்தலுக்கு போகலாம். தேர்தலை தாவேகாவும் விரும்பல, திமுகவும் விரும்பவில்லை, அஇஅதிமுகவும் விரும்பவில்லை, கூட்டணி கட்சிகளும் விரும்பல. அப்ப இன்னொரு தேர்தலை உடனடியாக விரும்பாத சூழல்ல அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழலே இல்லை என்ற இடத்துல, அதையும் இந்த கட்சிகள் விரும்பல என்ற இடத்துல ஒரே வாய்ப்பு, இவர்கள் ஆதரவு அளிப்பதை தவிர வேற இடம் இல்லை என்ற இடத்திற்கு 2 இடதுசாரிகளும் விசிகாவும் நகர்ந்திருக்கிறார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற ஒன்றை விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் தாவேகாவோடு ஒப்பந்தமிட்டுக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்ப கொடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து அப்படிங்கிறது நிபந்தனையற்ற ஆதரவு என்பது ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு ஃபார்மாலிட்டி. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் அமர்கின்ற பொழுது இடதுசாரிகளும் விசிகாவும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கித்தான் ஆதரிப்பார்கள் என்று நான் உறுதியா நம்புறேன். ரைட், இப்ப அப்படி ஒண்ணு வந்துடுச்சு. இப்ப தமிழ்நாடு அரசியலுக்கு என்னவோ வந்து நிக்குது பாருங்க. இந்த பக்கம் எதிர்கட்சி பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய கொள்கைகளை மிக உறுதியாக உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், சமூக நீதியின் பால் இல்லையா, இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தின் பால் மிக உறுதியாக நின்று ஃபைட் பண்ற ஒரு 75 ஆண்டு கால மாபெரும் இயக்கம் திமுக. எதிர்கட்சியில ஆளுங்கட்சியில எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள், 2 இடதுசாரிகள் பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய பாதையில் இருந்து அந்த அரசு கொஞ்சம் அங்க இங்க போனாலும் அவங்க இழுத்து பிடிச்சு செக் வைக்கிற ஒரு இடத்துல ஒரு அரசு. அப்ப முதல் முறையாக தமிழ்நாட்டுல இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு அரசியல் வந்திருக்கிறது. ஆட்சி கட்சியாக எதிர்கட்சியாக 2 தரப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுடைய மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை உள்ளிட்டவற்றை காப்பாற்றுவதற்கு, போரிடுவதற்கு தங்களுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் கருத்து மாறுபாடுகளை தாண்டி இவர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான அரசியலை சந்திக்கும். பாஜகவிற்கு இந்த மண்ணில் இடமில்லாமல் செய்யக்கூடும். இல்ல, நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பழிவாங்கும் நடவடிக்கைகளில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை நாங்க என்ன செய்வோம், குறிவைப்போம் என்று இவர்கள் நகரக்கூடுமே என்று சொன்னார். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். சிந்தனை செல்வன் அவர்கள் இதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவை பழிவாங்கும் ஒற்றை நோக்கில் மட்டுமே இது போன்ற செயல்பாடுகளை தாவேகா செய்கிறதோ அப்படிங்கிற கேள்வியை சிந்தனை செல்வன் எழுப்பியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்களை கைது செய்வோம் என்று மிரட்டக்கூடிய போக்கு ஏற்கத்தக்கதல் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறது. அப்போ இந்த பார்வையோட ஒருவேளை ஆட்சிக்கு வந்தவுடன் தாவேகா நகர தொடங்கிச்சுன்னா அது பெருத்த பின்னடைவை அந்த அரசுக்கும் அந்த கட்சிக்கும் கொடுக்கும். இது எல்லாத்த விட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறக்க போற குழந்தைக்கு மோதிரம். ஒவ்வொரு திருமணம் செய்யக்கூடிய எல்லா பெண்களுக்கும் தங்க நகை, பட்டு புடவை. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், குடும்ப பெண்களுக்கும், எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபாய் மாதம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, படித்த பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய். எல்லா அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணம். இது எல்லாத்தையும் அவங்க அடுத்தடுத்து மிக விரைவாக செய்யணும். இதோட முக்கியமாக 6 சிலிண்டர். சோ இதெல்லாம் எப்படி இந்த கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறது இந்த அரசுங்கிற கேள்வி அடுத்தது வரும். அதனாலதான் ரொம்ப பெருந்தன்மையோடு
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார். இது காமராஜர் பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? ஒரு புதிய கட்சி பதவிக்கு வருகின்ற பொழுது அரசியல் மாண்போடு நாகரிகத்தோடு 6 மாசம் காலம் நினைச்சக்கூடாது, அவங்கள விமர்சிக்க கூடாது. 6 மாத காலம் அவங்களுடைய பெரிய பிளண்டர் நடந்துச்சுன்னா விமர்சிப்பாங்க. சின்ன சின்ன நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போய் உடனே நினைச்சக்கூடாது, அவங்ககிட்ட போய் விமர்சித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது காமராஜர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மரபு மாண்பு. அந்த மரபு மாண்பிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று சொன்னார். ஒரு 6 மாத காலம் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த அரசுக்கு எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டேன், அரசு தொடரட்டும், நான் வழி விட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு 6 மாத காலம் இவங்களுக்கு ஒரு பிரீத்திங் பீரியட். 6 மாத காலத்திற்கு பிறகு இந்த கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் இவர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றலைன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெளியில இருந்து ஆட்சி கட்சியான திமுகவின் மீது என்னவெல்லாம் விமர்சனங்களை வீசினீர்களோ, நீங்க விமர்சனம் வைக்கிறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றதுதான் கஷ்டம். இப்ப பதில் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஆட்சி கட்சியில் வந்து அமர போறீங்க. இனி திமுக எதிர்கட்சியாக உங்களை நோக்கி காத்திரமான கேள்விகளை வீச தொடங்கும். நீங்க எதிர்கட்சியா இருக்கிறது ஒரு விதத்துல ரொம்ப கம்ஃபர்டபுள், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா கேள்வி கேட்கறது ஈஸியில எதை வேணாலும் கேட்டு போயிடலாம். ஆனா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம், பொறுப்பெடுத்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இனி திமுக எதிர்கட்சியாக காத்திரமான கேள்விகளை உங்களை நோக்கி வீசும், மிக காத்திரமான கேள்விகளை வீசும், விமர்சனங்களை வைக்கும். இந்த விமர்சனங்கள் காத்திரமான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தாவேகா தள்ளப்படும். நீங்க கடந்த காலத்துல என்னெல்லாம் விமர்சனம் வச்சீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி பூமராங் மாதிரி திரும்பி வரும். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இது எல்லாவற்றுக்கும் நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமையும் நெருக்கடியும் உங்களுக்கு வரும். இப்பொழுதே ஆங்காங்கே தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்னெல்லாம் பண்றாங்கன்னு வீடியோ வர ஆரம்பிக்குது. எனவே முதல்ல நீங்க அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா மக்கள், எந்த மக்கள் உங்களை, ஏன்னா இப்பவே வந்து சோசியல் மீடியால பாக்குறோம், நாங்க உங்களை ஆதரிச்சோம், ஏன் ஆதரிச்சோம் தெரியுமான்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் பாக்குறதுக்கு ஆதரிச்சோன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை கொண்டாடிய மக்களே உங்கள் மீதான விமர்சனங்களை வீச தொடங்கி விடுவார்கள். இதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா. சோ இந்த பொறுப்பும் கடமையும் சவாலும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக உங்களுடைய மிகப்பெரிய பிரபலத்தால், திரை பிரபலத்தால், சோசியல் மீடியாவை மிகச்சரியாக பயன்படுத்தி இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோடு இடதுசாரிகளும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களும் இருப்பது குறைந்தபட்ச ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் தருகிறது. அந்த நம்பிக்கையை, அந்த ஆறுதலை சிதைத்து விடாமல் உங்கள் ஆட்சி தொடரட்டும். அதன் பிறகு அதன் மீதான விமர்சனங்களை காத்திரத்தோடு தமிழ் கேள்வி வைக்கும் என்று சொல்லி, புதியதாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் அதன் தலைவர் திரு விஜய் உள்ளிட்டவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் அரசியல் மாண்போடு சொல்லி நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.